கோவிலுக்கு வந்து போகணும், இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ, நான் ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் நேற்று ஈவினிங்லேருந்து எடுத்த கிளிப்பிங்ஸும் அண்ட் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ எல்லாமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஒரு vlog ஆட் பண்ண போகிறேன், ஒரு 2 days vlog மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் வந்து குட்டி குட்டி டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நான் எப்போ எடுத்துகிட்ருக்கேன்னா, சிவராத்திரிக்கு அன்றைக்கி நான் எடுத்துகிட்ருக்கிற வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஆக்சுவலாக அந்த டே வந்து போச்சு. ஸோ பிரணவ் குட்டிக்கு சூப்பரான ஒரு டின்னர் வந்து நான் ரெடி பண்ணேன். யார் வீட்லையாவது இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து உப்புமா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா, ஸோ இப்போ நான் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, அவ்வளோ ஆசையாக செம்மையாக சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து உப்புமானா அப்படியே அலர்ஜி, எனக்கு அழுகையாக வரும் அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மாவை நான் டார்ச்சர் பண்ணுவேன். பட் அதே மாதிரி பிரணவ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கான். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடுலேஷனில் ரெடி பண்ணுவேன். பட் செம்மையாக இருக்குங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ரெசிபீஸோடு ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த குட்டி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெய்யில் ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா அடிஷ்னலாக வாசனையாக இருக்கும். அதனால் இவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தாளிப்புக்கு நெய் எடுத்துகிட்டு ஸோ சம்பா கோதுமை ரவை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரவையை தான் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணேன். ஸோ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிட்டு இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பு அதிகமாக இல்லாத மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் நல்லா திக்காக தயிராகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அந்த மோர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 20 minutes வந்து இதை நல்லா ஊறட்டும். ஸோ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 20 minutesக்கு அப்புறம் அதை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். வேணும் அப்படின்னா கொஞ்சம் மோர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. ஸோ மினி தட்டு இருக்குல்ல, அதில் வந்து சின்ன சின்னதாக நம்ம குட்டி குட்டி இட்லி மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு 10 minutes வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வருவாங்க. ஸோ உதிர்ந்து உடஞ்சி அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி கோதுமை உப்புமா வந்து குட்டீஸ்க்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் கேரட்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சேம் உப்புமா பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான். பட் உதிரியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. பட் டேஸ்ட் நம்ம தயிர் மோர் சேர்க்கறதுனால அடிஷ்னலாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இல்லை கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
வெங்காயம் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் வந்து பெருசாக நல்லா இல்லை. கொஞ்சம் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டர்லேயே நம்ம சேர்த்தோம் இல்லையா நெய், அதில் கொஞ்சம் கார்லிக் சேர்த்தோம்னா அடிஷ்னலாக நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் பூண்டு வீட்டில் எதுலேயுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் இந்த இட்லிலையும் பார்த்துல போடலை. ஸோ வேணும்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேலே இட்லி பொடி, எண்ணெய் அண்ட் வந்து சாம்பார் இல்லை சால்னாலாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் மேட்சிங்காக பண்ணது சால்னா ஒரு தடவை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. பட் பிரணவ் குட்டிக்கு வந்து அவனுக்கு இட்லி பொடி இருந்தாலே போதும், அவன் அழகாக சாப்பிட்ருவான். ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுனால அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு வேளை டின்னர் வந்து முடிஞ்சுதுங்க. முடிச்சுட்டு அண்ட் வந்து கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ சிவராத்திரி அன்னைக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். ஈவினிங் அண்ட் வந்து 7 o'clock மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 போல் ஃபுல்லாகவே வந்து கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு இங்கே இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. ஸோ வந்து கொஞ்சம் அந்த நைட் டைம்ன்றதுனால கடகடன்னு டைம் வந்து போகுது, அதனால் ரொம்ப லேட் ஆகலை. கோவிலில் இருந்தால் வந்து கொஞ்சம் கூட தூக்கம் வராது, ஏன்னா வந்து மேக்ஸிமம் சவுண்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து அந்த தூக்கன்றது வராது. பட் வீட்டில் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும். அப்பா அம்மா வந்து அவங்க தூங்க போயிடுச்சு. பிரணவக்குட்டி சாய் வந்து நான் பிரணவக்குட்டி தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக கொஞ்சம் அப்படியே அந்த அமைதியாக இருக்கும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எழுந்து வாக் பண்ணுறது அண்ட் வந்து ஸ்லோகம் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் டைம் வந்து போயிட்டு இருந்துச்சு. 3:30 அப்படின்னாலே அதுக்கப்புறம் கடகடன்னு பார்த்திங்கன்னா டைம் போயிடும். இருக்கிறதுல பெரிய விஷயம் வந்து பிரணவை தூங்க வச்சுட்டு ஏமாற்றிட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து நம்ம ஏதாவது வேலை பார்க்கலான்னு வரது தான். ஸோ பக்கத்தில் இல்லைனா சுத்தமாக தூங்க மாட்டான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ சின்ன லைட்டு போட்டால் கூட வெளிச்சமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி வந்துடுவான். ஸோ அதனால் என்னால் பெருசாக லைட்டும் போட முடியல. ஸோ அமைதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த ஸ்லோகம்லாம் படிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி தான் அன்றைய டே ஃபுல்லாகவே வந்து போச்சு. முடிச்சுட்டு மார்னிங் மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும். மார்னிங் ஆகிடுச்சு. நம்மளோட ரொட்டீன் இன்றைக்கி எப்போதும் போல் பிரணவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது, சாய்க்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா பயங்கர டல்லாக இருக்கும். ஸோ நைட் ஃபுல்லாக வந்து தூங்காமல் கண்ணு முழிச்சதுனால வந்து முகம் இவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் தூக்கம்லாம் அந்தளவுக்கு வரலைங்க, சமாளிச்சாச்சு. ஸோ கோவிலுக்கு வந்து போகணும், இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து மாக்கோலம் வந்து போடுவோம். ஸோ ஊற வச்சு அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் போடுவோம். வீட்லேயுமே நம்ம அப்படி தான் ரெடி பண்ணுவோம். நாங்கள் அது பேலன்ஸ் இருக்கிறத காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக போடுறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து அவ்வளோ நீட்டாலாம் வராது. ஸோ கொஞ்சம் அம்மா வந்து பர்ஃபெக்டாக போடுவாங்க. ஒரு லைன் போட்டாங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு அந்தளவுக்குலாம் வராது. கொஞ்சம் வந்து அந்த கோடே வந்து கோணலாக தான் இருக்கும். பட் ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் போடுவேன். பட் வந்து நான் கொஞ்சம் இப்போது ரீசன்ட் டேஸாக வந்து எனக்கு ஈஸியாக வர மாதிரி அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ வசதியாக இருக்குது. அம்மாவுக்கும் அது வந்து ஓகேம்மா இது பரவாயில்லையே அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி டிப்ஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம மாக்கோலம் போடும்போது ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி போடாமல் இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மல் அரிசி மாவு இருக்கும் இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த அரிசி மாவு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் வந்து கோலம் போடுறதுக்காகவும் ஸோ இந்த மாதிரி நம்ம மாக்கோலம் போடுறதுக்காகவும் நான் தனியாக ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருவேன். இதில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் எடுக்கிறேன். இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் வந்து ஊற வச்சிடலாம். தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாஸ் பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில், அதுதான் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்தது. பட் பிரணவக்குட்டி வந்து அதில் கலர் மிக்ஸ் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அவங்க யூஸ் பண்ண எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த ஒரு குட்டி பாட்டில் கிடச்சிது. நான் அதை வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் காட்டுறதை விட கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். பட் ரொம்ப பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக வந்தது.
ஸோ சாஸ் பாட்டில் மாதிரியோ இல்லை ஆயில் கேன் மாதிரியோ அந்த நம்ம கொட்டுற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டினேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஆயில் கேன் அந்த சாஸ் பாட்டிலில் ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். ரெனோக்குட்டிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சேன். மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வெளியில் வாங்கி அவனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ ஏதாவது நான் அது மாதிரி ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதை தான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு கேக் வந்து அவனுக்காக நான் ரெடி பண்ணேன், ஸ்நாக்ஸ்க்காக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ அதை வச்சு செம்மையாக வந்து ரெடி பண்ணலாம். குக்கர்லேயும் பண்ணலாம், நார்மல் பேன்லேயும் பண்ணலாம். ஸோ நான் ரெடி பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2 முக்கியமான பொருள் நமக்கு வேணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரவா. ஸோ இந்த கேக் வந்து நான் ரவாவில் தான் பண்ண போகிறேன், மாவை எதுவும் ஆட் பண்ணல. அண்ட் 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட் 2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன பொருள் எவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு நம்ம ரவா வந்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம நல்லா வந்து அரைக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு ரவா வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 கப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 கப்பு சேர்த்தா கூட நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம போடுற அளவு இதுதான் ஆக்சுவலாக. பட் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ வந்து சுகர் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 கப் அளவுக்கு கேரட் வந்து துருவன கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் இதில் என்னென்ன நான் ஆட் பண்ண போகிறேன் அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோடைய நல்லா திக்காக காய்ச்சின 1/2 கப்பு பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை உடனே யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறட்டும். ஒரு கேப் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே கலந்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் வந்து முக்கியமான சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அது வந்து இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேனில் வச்சிடலாம். ஸோ பேன் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தான் வைக்க போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அந்த ரெடி பண்ண கிளிப்பிங்ஸ் ஏன்னா மார்னிங் வந்து நம்ம எடுக்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. ஸோ இதே இந்த ஆல்ரெடி எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவனாக சேர்ந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நல்லா வந்து பேனும் சூடாகட்டும், இதுவும் வந்து ஊறட்டும். அடுத்து என்னென்ன இதில் சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் வந்து நான் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கிட்ஸுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நம்ம அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மள ரவையும் கேரட்டும் தான் போடுறோம், அதனால கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக இருந்தாலும் நல்லாயிருக்கும், வெனிலா கூட நல்லாயிருக்கும். இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் வந்து அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு 30 to 35 இல்லைனா 40 minutes நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் பேன் ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு பட்டர் பேப்பர் கீழே போட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக துருவின கேரட் வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் மேலே வந்து லைட்டாக வந்து தூவியாச்சு. ஓகே, இதை நல்லா வந்து ஒரு 40 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஓகேங்க, உள்ளேயும் வெந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம நார்மல் பேனில் வைக்கும்போது இவ்வளோ பர்ஃபெக்டாக வருது. ஸோ அவன்லலாம் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர்லாம் ஆட் பண்ணி சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு அடிஷ்னலாக வேறு மாதிரி கூட பண்ணலாம். இது வந்து ப்ளைனாக வெறும் கேரட் கேக்குன்றதுனால நான் எதுவும் ஆட் பண்ணல.
அவ்வளோ வாசனையாக சூப்பர் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ பிரணவுக்கு ஒரு 3 பீஸ் மாதிரி நான் பாக்ஸில் வச்சு கொடுத்துருவேன். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த கேக் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வருது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு பிடிச்சது நான் சொல்கிற மாதிரி கோகோ பவுடரோ இல்லை சாக்லேட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கும்போது ஸோ கடையில் வாங்குற திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு கொடுக்காம நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பெருசாக ஆட் பண்ண மாட்டோம். ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். அவ்வளோ ஹெல்தி. நான் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். நிறைய ஷார்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவன் இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக வரும். பட் எதுவுமே பெரிய வித்தியாசமே தெரியலைங்க. அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துருந்தது. டேஸ்ட்டும் ஓகே. பட் ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஓகேன்ற மாதிரி இருந்தது. பட் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்ற குழந்தைனா கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டு. அண்ட் வந்து அந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு பிடிக்கலன்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஹோம்மேட் ரெடி பண்ணுற குட்டி குட்டி ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.